எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு போனாலும் இளைஞர் நிகழ்ச்சிக்கு வரும்போது மட்டும் ஒரு தனி உற்சாகம் பிறந்துரும். 1980ஆம் ஆண்டு நம்முடைய இளைஞரணியை துவங்கியவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். அது மட்டும் இல்ல, முத்தமிழர் கலைஞர் அவர்களால் கழகத்துடைய முதன்மை அணி என்று பல முறை பாராட்டை பெற்றது நம்முடைய இளைஞரணி. அப்படிப்பட்ட இளைஞரணியில் இருப்பது நமக்கெல்லாம் கூடுதல் பெருமை. இந்தியாவிலேயே எந்த அணியும் செய்யாத வகையில பாகம் வரை நிர்வாகிகளை நியமித்த ஒரே அணி என்ற பெருமையும் நம்முடைய கழக இளைஞரணிக்கு தான் சேரும். இன்னைக்கு பல கட்சிகள் பூத் அளவுல முகவர்கள் நியமிக்கவே சிரமப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிலைமையில பூத்துக்கு ஒரு இளைஞர் அமைப்பாளர் நியமித்து வருவது நம்முடைய கழக இளைஞரணி மட்டும்தான். உங்களுடைய உழைப்பு தான் உங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. உங்களுக்கு கிடைத்திருப்பது பதவி அல்ல, பொறுப்பு என்பதை நீங்கள் உணர வேண்டும். அடுத்து தமிழ்நாடு முழுக்க ஊராட்சி கிளைகள் தோறும் இளைஞரணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்களை நியமிக்க இருக்கும். அப்படி நியமிச்சா இளைஞரணியில நிர்வாகிகள் மட்டுமே 5 லட்சம் பேர் இருப்பாங்க. இந்தியாவிலே எந்த இயக்கத்திலையும் எந்த அணியிலையும் 5 லட்சம் பேர் நிர்வாகிகள் இருந்தது கிடையாது. அந்த பெருமை நம்முடைய இயக்கத்திற்கு வர இருக்கின்றது.